வணக்கம். இப்போ நான் கேட்டிருந்தேன் பார்ட் 4ல் ஆண்ட கட்சியை ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? உங்கள் அந்த காரணத்தை ஒவ்வொரு ஜென்சியும் பதிவிடுங்க பார்ப்போம். தைரியமாக நான் இதனால் தான் ஆண்ட கட்சியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றத பதிவிடுங்க பார்ப்போம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும். இதனால் தான் போல இருக்கு. எனக்கே தெரியாத விஷயம் இருக்கலாம்ல. நான் வந்து பெரிய இன்டலெக்சுவல் கிடையாதுல்ல, சாதாரண சாமானியன். அப்படின்னும் போது எனக்கு தெரியப்படுத்தணுங்களா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ இது வரைக்கும் மாற்ற வேண்டியது ஈஸியாக மாற்றியிருக்கலாம். மாற்ற வேண்டியதை மாற்ற முடியல உங்களால். ஒரு ஒரு ரேஷன் கடையில் போடுற ஒரு தரமான பொருட்களை கடைசி வரைக்கும் அந்த அரிசியை ஒழுங்காக மாற்ற முடியல. கடையில் விற்கிற அரிசிக்கு ஈக்குவலாக ரேஷன் கடையில் அரிசி போட முடியல உங்களால். நான் என்ன சொல்கிறேன்னா, இலவசமாக தர தேவையில்லை, வெறும் 10 ரூபா கிலோ. அரசாங்கத்துக்கு ஒரு 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 பேர்டன் குறையட்டும், ஓகேங்களா? 10 ரூபாய்க்கு போட்டு தரமாக கொடு. ஏன் அதை மாற்றுறீங்க? இன்னி வரைக்கும் மாற்றம்னு ஏங்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. அவங்க மாற்றம்னு புது புது கட்சி தொடங்கிட்டான். ஒருத்தவங்க மாற்றம்னு சொல்லி திரைக்கவர்ச்சியில் மேலேயே வந்தாச்சு. இன்னி வரைக்கும் 25 நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் ஒரு மாற்றமும் தெரியல. அவர் சொன்னதெல்லாம் அரைகுறையாக செஞ்சிட்ருக்கு. அவசரமாக அரைகுறையாக கேட்டால் பட்ஜெட் இல்லை, இது நிதி பற்றாக்குறையாக இருக்குது. ஏன் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிதி பற்றாக்குறையெல்லாம் அவருக்கு தெரியல போல இருக்குது. அப்படி தெரியாமல் கொள்ளாமல் தான் கட்சியெலாம் ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே கூட தெரியாமல் அவர் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டார் போல இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்ட கட்சிகள் தான். ஆண்ட கட்சிகளோட தவறு தான். ஒரு திரை கவர்ச்சியில் ஒருத்தவனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆண்ட கட்சிகளோட அந்த செயல்பாடு தான். இப்போ தமிழ்நாட்டு நிலை பார்த்துக்குவாங்க. ஒரு போராளி நீனா ஜெயிக்கவே முடியாது. வேஸ்ட்டு அவன். இப்போது தூத்துக்குடியில் போராடி 13 பேர் சுடுபட்டு செத்தான் பாருங்க. அந்த ஆன்மாலாம் வந்து மன்னிக்காது. ஏன் சொல்லுங்கள்? அந்த போராடியில் சில பேர் இல்லை, இப்போ வார்டு மெம்பராக கூட நின்றுருப்பான், ஜெயிக்க மாட்டான். ஏன்னா திரைக்கவர்ச்சியில் இப்போது மாறி போச்சு தமிழ்நாடு. வெறும் திரைக்கவர்ச்சி தான். என்னன்றீங்க? இப்போது விஜய் வந்து பெரிய போராளின்றீங்களா? விஜய் வந்து பெரிய போராளி, அவர் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டார் சினிமாவில் இருக்கும்போதே அப்படின்னா பார்ட் 5ல் பார்ப்போம். நன்றி.